இப்போ ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்க. இல்ல தெரியாம ஒரு வீடு வாங்கிட்டீங்க. அதில வாஸ்து பலம் இருக்கோ, இல்லையோ, இது மாரி நெறைய பிரச்சனைகளா இருக்கும். வாஸ்துன்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போய் நெறைய லட்சக்கணக்கில செலவு பண்றது, ஆயிரக்கணக்கில செலவு பண்றது இதெல்லாம் தேவையே இல்ல. ஆனா வாஸ்து பலம் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று, அங்க நீங்க முறையாக தங்கி, அங்க இருக்கக்கூடிய நீரை எடுத்துட்டு நீங்க வீடெல்லாம் சரி பண்ணி மொழுகினாவே அந்த வாஸ்து பலத்தை அதிகப்படுத்த முடியும். அது எங்கெங்கலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றாலம், பாபநாசம், திருச்செந்தூர். அதனால தான் இந்த கோயில் வாஸ்து பலம் உள்ளவை. சொந்த வீடுகளை சரி செய்ய முடியாத நிலையில இருப்பாங்க. அதாவது நான் சொல்றது காசு இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதே மாரி வாடகை வீட்ல வழி இல்லாமல் குடியிருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சில மணி நேரம் இந்த கோவில்ல அமர்ந்து, அந்த பூமியில படுத்து எடுத்துட்டு வரும்பொழுது, அந்த மண்ண எடுத்துட்டு வீட்ல வச்சு பூஜை பண்ணிங்கனாவே போதும். அதே மாரி மதுரையில திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதி, பிள்ளையார்பட்டி இது எல்லாம் வாஸ்து பலம் உள்ள இடங்கள். அதனால வீட்ல நெறைய திருஷ்டி பிரச்சனை, கோளாறுகள்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த இந்த நான் சொன்னக்கூடிய கோவில்லேருந்து மண் எடுத்துட்டு கால்படாத மண் எடுத்துட்டு வீட்ல நிலவாசல்ல கட்டி பூஜை பண்ணி பாருங்க. அற்புதமா வாஸ்து பலம் வேலை செய்யும். பிக்கப் ஆயிருவீங்க.